ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் தேங்காய் சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேர்க்கடலையை நம்ம முதல்ல வறுத்துக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு சூடானதும் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வறுபடுறதுக்கு. இது வறுத்தாச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு வேர்க்கடலையை எடுத்து கையில் அழுத்தினா தோல் கழண்டு வரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறினதும் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1/2 கப், வேர்க்கடலை 1 கப், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இதை இப்போது ஒரு பவுலில் கொட்டிட்டு இதை நாம் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேனை வச்சுட்டு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா காரத்திற்கு தேவையான அளவு, இஞ்சி ஒரு துண்டு, புளி ஒரு சின்ன துண்டு. இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் கொட்டிட்டு இதையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்பவே சுலபமான டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.